வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸ் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குங்க, ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் பல்வேறு நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கு. தொடர்ந்து அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு அனைத்து சத்துக்களையுமே கொடுத்து உடலுக்கு அதிக சுறுசுறுப்பு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே கொடுக்கும். இதனால் நம்ம எந்த நோயுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கான வழிவகையை நமக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் செய்யுங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட தலைமுடிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். பேன், பொடுகு தொல்லை, இளநரை, பித்தநரை இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே அதை தலைமுடியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கிறதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு தூண்டும். ஸோ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருன்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறணும்னா நெல்லிக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். அதே போல் நெல்லிக்காய் ஜூஸையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டயட்டான எனர்ஜி ட்ரிங்கை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடல் எடையை நம்ம வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒருவேளை உடல் எடை அதிகமாக இருக்கும்போது அதை குறைக்கிறதுக்கு கண்ட கண்ட உணவுகள், மாத்திரைகள், அதே போல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். ஆனால் அது கூடவே கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸை உணவுகள்லாம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பானமாக நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகமாக இருக்குது. தினமும் காலையில் 20 to 30 மில்லி அளவு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துட்டீங்கனாலே போதும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறது தடுத்து உடல் எடையை குறைக்கும். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து அதை உங்களுடைய உடலுக்கு வேண்டிய சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தேவையில்லாத தொப்பை, கொழுப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கட்டுக்கோப்பான உங்களுடைய உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கான ஒரு பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு உதவி பண்ணும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ நம்ம வலிமையான எலும்புகள் உருவாகணும் அப்படின்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸுமே எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களுடைய செயல்பாட்டை வெகுவாக குறைக்கூடிய தன்மை நெல்லிக்காய் ஜூஸ்க்கு இருக்குங்க. ஏன்னா இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இந்த செல்களை செயலிழந்து போக வச்சிடலாம். ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். கண் பார்வை திறனை தெளிவு பெற வைக்கிறதுக்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கெல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. இப்போ கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிச்சுட்டே போகும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருவிழியினுடைய திசுக்களில் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு குறைக்கும். கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய்
ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் மூளைக்கு வந்து சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், அல்சைமர், பார்க்கின்சன், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும், நரம்பியல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். குறிப்பாக வயதானவர்கள்லாம் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது மறதி அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்காது, ஓரளவு கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா வயதானவர்களுக்கு மறதி முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் துணை புரியும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். ஸோ எதையும் நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருக்குது. ஏன்னா அந்த விட்டமின் சி சத்து வந்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக உங்களுக்கு குணப்படுத்தும். டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமெல்லாம் அவங்களுக்கு வந்து குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து நம்முடைய உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து செய்யுதுங்க. ஸோ இதனால் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோக்ளியரோசிஸ் அப்படின்றது ஒரு நோய். அது என்ன நோய் அப்படின்னா, நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்புகளை படிய வச்சு அந்த இரத்த நாளங்கள், நரம்புகள் வழியாக இரத்த ஓட்டத்தை வந்து சுலபமாக இதயத்துக்கு வந்து போகிறத குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஆர்த்திரோக்ளியரோசிஸ் அப்படின்ற நோயை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற வேதிப்பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் பாதுகாக்குது. இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே அகற்றுது. இதனால் ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு வந்து சீரான அளவில் போகிறத உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாது. இதயம் நமக்கு பன்மடங்கு பலமாக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். அதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதாவது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து துணை புரியும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக, இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீக்கும். சருமத்தினுடைய பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை கொடுக்குது. தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்குங்க. ஸோ உங்களுடைய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த விதமான தோல் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இளமையான சரும தோற்றத்தை பெறுவதற்கு, தோல் சுருக்கத்தை நீக்கிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.